வாழ்ந்து வந்த நட்டுவனார்களான தஞ்சை நால்வரை போற்றும் விழா இது. குரு இல்லாமல் சிஷ்யர்கள் இல்லை. இன்று பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்பவர்கள் அதிகம். அடிக்கடி அரங்கேற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. திறமையான நடனமணிகள் உருவாகிறார்கள். பரதக்கலையின் அடித்தளத்திற்கு காரணமான நட்டுவனார்களான தஞ்சை நால்வராகிய திரு பொன்னையா, திரு சின்னையா, திரு சிவானந்தம், திரு வடிவலுக்கு வரலாற்றில் தனி இடம் உண்டு. இவர்கள் தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜி மன்னர் மற்றும் திருவாரூர் சமஸ்தான மன்னர் சுவாதி திருநாள், மைசூர் சமஸ்தானத்தின் மன்னர் உடையார் ஆகியோர் ஆதரவை பெற்றவர்கள். நாட்டியத்தை தவிர சங்கீதத்தை கற்றுக் கொடுப்பதிலும் முத்திரை பதித்தவர்கள் இவர்கள். இந்த நால்வரை போற்றும் விழாவில் நடனமணிகள் டாக்டர் நந்தினி ரமணி, டாக்டர் பிரியா முரளி, டாக்டர் பாலாதேவி சந்திரசேகர் போன்றவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது ஒரு வகையில் குரு வந்தனம் என்றே சொல்லலாம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பாரத வித்யா பவனின் சென்னை கேந்திர டைரக்டர் கலைமாமணி விருது ராமசாமி அவர்கள் ஒரு கலா ரசிகர், கலா போஷகர். 365 நாளும் நீங்கள் பாரத வித்யா பவன் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கோம். அதில் எவ்வளோ காஸ்ட்லியான நிகழ்ச்சியாக இருந்தால் கூட டிக்கெட் கிடையாது. அங்கே அதாவது அவர் டிக்கெட்டே போடக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறது, அது ஒரு சட்டமாக வச்சுருந்தக்காரங்க. நிறைய இந்த வருஷம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அங்கே நடக்கிறது. போன வருஷம் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கார். நானே ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா இப்போது நிறைய பேர் குழந்தைங்க நாட்டியத்துக்காக வர்றாங்க, பரதநாட்டியத்துக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி 1 ஆரம்பிக்கிறாங்க, ஜனவரி 1 அல்லது 3 முடிச்சுடுறாங்க. அப்படி அந்த சமயத்தில் 3-4 பேர் கொடுக்க முடியாது, அது மாதிரி கொடுக்க முடியறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாரதிய வித்யா பவன் ஒன்று, பிரம்மகான சபா ஒன்று, நம்ம சபா, அடுத்தது பாசாய சபா, அவங்க தனியாக நடத்துகிறாங்க இந்த டான்ஸுக்காகன்னு சொல்லிட்டு. அது கடவுள் புண்ணியத்தை அவரே நிர்ணயித்து அந்த ஆர்கெஸ்ட்ரா அது கட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ அவங்க அரங்கேற்றம் பண்ணுறதுனால ஒரு 200 பேர் தான் வருவாங்க. கரெக்டாக இருக்குது அந்த ஹாலுக்கு. நிறைய கொஞ்சம் இவங்க பிரம்மாண்ட சபா முடிச்சப்பறம் பாசாய சபா அடிக்குது. அது கிட்டத்தட்ட பிப்ரவரி 2 வரைக்கும் போகிறது. அதுக்கு மேலே குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நான் பார்க்குறேன், ஒரு 100 லெட்டர் வந்தால் 60 தான் நாங்கள் எடுக்க முடியும். அவ்வளோதான், அதுக்கு மேலே டேட்ஸ் ஒதுக்க முடியல. இருந்தாலும் அந்த மாதிரி வரைய கொடுத்துருக்கிறது பெரிய பாக்கியம். அதில் பவனில் ஆடுறது ஒரு பெரிய பெருமை எல்லாருக்கும். ரொம்ப புண்ணியமான ஒரு மேடை. அதை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட இதை அவ்வளோ அழகாக நடத்திட்டு வர்றார். அந்த பெரிய சிலதெல்லாம் அவங்களுக்கு 50,000 70,000 ஆகும் ஒரு நிகழ்ச்சி. அப்போ அவங்க டிக்கெட் போடுறதில்ல. அதுவும் அவர் 100 ஆண்டு காலம் பவனில் பல பேருக்கு சேவை செய்யணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். வருஷம் நெடுக்க பவனில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருவார். பிரம்மகான சவாலும் இன்றைக்கி வரலாறு என்ன தெரியல. ஒரு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தொழிலதிபர், கலைகளில் ஆர்வம் உள்ளவர். இவரது குடும்பம் ஒரு கலை குடும்பம். நடனமணி நந்தினி ரமணி அவர்களை நன்கு அறிவேன். எனக்கு சில ஆத்ம ஞான விஷயங்களில் சந்தேகங்கள் வந்தபோது இவரது தந்தை டாக்டர் வே ராகவன் அவர்களை அணுகி விளக்கம் பெற்றிருக்கிறேன். பெரிய கதையாகிடு இப்போ சொன்னேங்க. ஆனால் என்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கேன், புஸ்தகங்களை தேடின்னு ஒரு புஸ்தகம். அதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நடனமணி பிரியா முரளி அவர்கள் பிரபல நாட்டிய குரு திருமதி சுதாராணி அவர்களின் பிரதான சிஷ்யை. இவர் தத்துவத்துறையில் ஆராய்ச்சி பட்டம் பெற்றிருக்கார். பிரியா முரளியும் என்னுடைய 2வது டாக்டர் ஜெய்சியும் ஒன்றா படித்தவங்க ரோசரி மெட்ரிக்கில். ஏன்னா அப்போ டி நகரில் 2 கேர்ள்ஸுக்கு தான் கேர்ள்ஸுக்கான பள்ளிக்கூடங்கள் இருந்தன ஆங்கில மீடியத்தில். அப்போ ஹோலி இங்கிலீஷில் படித்தா 10th முடிச்சிட்டாங்க. அந்த பிரின்சிபல் +2 நான் ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அதாவது என்ன வயசில் பெரிய அவங்கள என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போய் சொன்னோம், நாங்கள் இதுக்குன்னு வேறு ஸ்கூல் தேடியும் போக முடியுமான்னு. அதுக்கப்புறம் தான் சரி என்னோடய ஜெயஸ்ரீ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு சிஸ்டர் அங்கே பிரின்சிபலாக இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். அதனால் அங்கே போய் சேரேன்னு சொன்னேன். அப்போ அவங்க கூட படித்தாங்க. அந்த 2வது டாக்டர் தான் அந்த பாலம் சிகிச்சை நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்க ரொம்ப நெருக்கமான, என்னை விட அவங்க தான் நெருக்கமானாங்க. எனக்கு இவங்க சுதாராணிகளுடைய பிரதம சிஷ்யை இருந்தது எனக்கு பரிச்சயமாச்சு. நல்ல உங்களுக்கு தெரியும், நான் அவங்கள பற்றி நான் சொல்கிறது குழந்தை ஊசி இருக்கிற மாதிரி மிகச்சிறந்த நடனமணி. நான் அவங்களுக்கும் ஒரு சான்ஸை உருவாக்கியிருக்காங்க. நடனமணி பாலாதேவி சந்திரசேகர் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தவரும் நடன குரு. டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் பிரதான சிஷ்யை. இவரும் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். கடல் கடந்து நமது கலையை வளர்த்தவரும் பெருமைக்குரியவர். இவர்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன்.
காலங்களை தாண்டி நம் கலைகள் வளர வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் மயக்கமாவது வரவேற்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல்ல டிஜிட்டலைஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த பிற்காலம் அப்படியே ஆகிடும். அதாவது இப்போது ஜூமில் பார்த்து டான்ஸ் கற்றுக்கிறது போல இதை போட்டு பார்த்து கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அவங்களுக்கு நடனுடைய அத்தனை பேர் சாப்பிட்டு என்னை வந்தனுக்கு நன்றியை தெரியப்படுத்துகிறேன். எதிர்காலத்தில் அநேகமாக எல்லோருமே டிஜிட்டல் முறைக்கு சென்று விடுவார்கள் என்பது என் அனுமானம். அதுதான் காலத்தை ஒட்டிய கலையின் வளர்ச்சி. புதிய வருடத்தின் தொடக்கத்தில் இந்த கலை நிகழ்ச்சியில் கலைஞர்களையும் கலா ரசிகர்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். I'll limit myself with a few words. And perhaps Devi and Chandru are very good in selecting things, but I think they made a wrong choice of bringing me over here. I don't know much about this cottage and all that. I know I have seen many dancers coming to the Bhavan and dancing, and they're talking about this is a production and giving all the credits to cottage. Beyond that, I don't have much of what is the total work, what are the other things. I am not a research oriented in that. As Chetti said, I am a Resiga on the other side. I'm very happy to be a Resiga and continue to be that. So I don't want to talk much about cottage. Natunas, of course, now the whole thing is changing. We are missing Natunas hall because Natunas, I don't know. The ladies also call a Natunas. I think it is not a wrong thing to call the Natunas or Natunas geese. So, but I have seen how a Natunas works, how a student is brought up through Ramani. I have watched him for many years because he was my neighbor. So I can see every day the students coming to his house on the ground floor, the floor where the dancers learn and how they do it. He was also a great Natunas. So I have seen, then subsequently Samraj also teaching them. What is the job of Natunas? What the students expect, what the Natunas expect from the student. I am very fully aware of it. I heard of this, the knowledge is not very large, but I know what the Resigas expect from a dancer. That is the most important thing. This is beyond the body, it is a mind. We should go along with the music. This is where we many times miss. The best of the music to the dance is very important, and the bhavas comes from the music. So the concentration, when there is no Pakavadyam, the whole concentration comes from the artist. I think it is time that we have the Pakavadyam along with every dance, so that it will add more to the charm. Otherwise, the bhavas are based on the music, and the meanings are sometimes very much missing, and one has to assume things, whereas it will not be very well visible. So it should be made visible. I don't know, experts like Nandini is here, so I don't want to comment on that. There are limitations in terms of financial or the thing, many. It is very costly to conduct, to arrange a dance performance today. The amount of money that is required for a Pakavadyam to be arranged and the rehearsals to be arranged, and finally you have to pay to the Sabha for the dance itself. That is another thing which is happening in this current situation. Of course, people like Chetti helps a lot. He helps the organization to conduct the programs. I am also a beneficiary. Also, in fact, he is the vice chairman of Bharatanatyam. So he has been helpful, and Bhavan is doing its work. Bhavan is a movement. It is not one institution. To Indian culture and values to propagate, to serve and propagate. We have about 4.5 lakhs of students in India, about 15 to 16,000 employees, and the 300 odd institutions, 5 schools in the Middle East, 80 schools in India,
our SPJ Institute of Management Institute, Engineering Institute. We are a huge organization. It's a movement, cultural movement. It is not a, so here, Indian, preserve and propagate Indian culture through various activities. The performance is a part of it. The Chennai Kendra gets most important because it's a receptive. Chennai is very highly receptive to this already, so that's why I become very important over here. But in fact, this is hardly 10% of my work in Chennai. Most of the work is to conduct my schools, which has got a 3,500 students of CBSE students on the rest of school. 240 staffs over there to see, ensure that they are the best paid employees of this education. Then I had to bring out a lakh copies of Bhavan journal, one of the best of the country, every month to bring out. And think of, we are teaching Sanskrit through distance education. About 2,000 students are participating in it. More than the Sanskrit college itself, we are doing it over there, which is not much known. About 1,000 students are given free computer education to the students and the senior citizens, and selling of publication. These are the major jobs. But in the evening I am free and they will feel that I am also there. So the evening program has become more important in general public in Chennai than the work which is being carried out even by Chennai Kendra. It is a huge work which is being carried out, and for this I require a lot of support from the public and contributors and things. It is a big organization which is happening all over India. In fact, we have great plans for Chennai. Hopefully we do. We have got about 1,400 rupees worth of the land in Tirupur, which is more than 42 acres of land for developing as a cultural center. We are planning to have a cultural center in India. So many projects are on hand. We hope to come, and many of the, you get a chance. What I'm trying to say, the dancers or the musicians or everybody will get a opportunity to exhibit their talent and carry it forward, do research and everything. Another few years, I think Bhavan would be setting up a big, large project. You all will have a great opportunity to do it. I wish my project also comes through and people like continue with Bala Devi will continue to come to Chennai and do the job again. And we have got a great supporters, financial supporters like Nalli and the academic from Ramani, everybody. Very great success to Bala Devi and others. I also had requested her to develop our New York Kendra. It is one of the best Kendra and lot of space available in the New York Kendra. You can take some effort to develop into the South Indian oriented programs. We have many of the Gujaratis and occupying over there and doing a lot of North Indian programs. I wish you could take many people from India and take a big job over in New York or New York, very close to you. So you should do that also in this country. Wish you all the best. Thank you for the best work you have done. And as I told you, I am the wrong person to talk about the Tanjore Quartet, but at the same time, thank you. கொஞ்சமும் குறையில அங்கேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜூம் மூலியமாகவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் பெரிய நாடு, அங்கே மற்ற ஊரில் உள்ளவங்களும் ஜூம் மூலியமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குரு, அவங்களுடைய பரமகுருன்னு சொன்னால் தஞ்சை நால்வர்னு நம்ம சொல்லணும். தஞ்சை நால்வர் அவங்க தான் அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் தில்லானான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வரைமுறை ஏற்படுத்தினாங்க. ஆகையினால் அந்த குரு மேலே இந்த பக்தியினால் ஓரளவுக்கு ஜூம்ன்றது யார் அந்த ஜூமில் சேர்றாங்க அவங்களால கற்றுக்க முடியும். எல்லாருமே அதை பார்த்து கற்றுக்கணுன்றதுக்காக தஞ்சை நால்வர்களுக்கு ஒரு இதில் பரதநாட்டியத்தில் அவங்க ஒரு முறையை உண்டாக்கணுங்க. அதனால் அது எல்லாருக்கும் நம்ம சேர்க்கணுன்றதுக்காக அது இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி அதாவது என்ன சொல்கிறது சிடி மாதிரி பண்ணியிருக்காங்க. யாராவது கற்றுக்கணும்னா அந்த தஞ்சை நால்வர்கள் ஸ்டைலு இந்த வாங்கி வீட்டில் போட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஜூமில் போய் நேரடியாக பார்க்கணுங்க. பெரிய ஒரு சர்வீஸ்ன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலைஸ் பண்ணி பரதநாட்டியம் வெளியில் கொடுத்தது தான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்வீஸ் நம்ம அவங்க ரொம்ப பாராட்டுறோம். Earlier in
in the US, and I had visited her school, and then she made a request to me. She made a request to me, and then during the Corona period, our journey together in the field of working for this project started. It was really nice because Bala, being already a very established artist, she could understand all the nuances that I taught her. Of course, it took several months for us to complete an entire format, starting from Alaripu to Tillana. So it was a beautiful journey because there is somebody who is very eager and enthusiastic, and also wanting to know the speciality about another great tradition, that of like my teachers, Srimati T. Bala Saraswati, a legendary figure in Bharatanatyam field. So it was very nice working with Bala, and although a senior, she had all the very humble qualities of approaching me as though she is just a beginner. So she would always ask for doubts, and then it's a very intelligent dancer because as I mentioned in my speech, she could analyze the technical nuances of the rhythmical patterns that our ancient masters gave, and she would be able to decipher how it is set. Once you teach her, the next day she will go into the process of analyzing and finding out how it is beautifully set. And she would be amazed at the kind of mathematical work that the rhythmical patterns contain. Similarly, also in learning the Abhinaya nuances, mine is a very, very different style, which is purely on free-flowing, that is Manodharma style. Nothing is fixed there. So for every word, there is an interpretation in so many ways. So Bala was really amazed at that also, that kind of approach. And she was very eager to learn, and then I could see that great enthusiasm in her to wade through all the different aspects that I gave her in forming a Abhinaya synthesis. I really appreciated working with Bala Devi, and I think this DVD that she has made will be of great use to the younger generation, because some of the items that I have included there are not known at all to outside dance community. So it might be a very educative and good process for learners, beginners. Go through number of compositions, and that way we were able to analyze the ancient pieces that the illustrious quartet had composed some 500 years ago. இது வந்து இங்கிலீஷா தமிழா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வெளியீடு. ஏன்னா தஞ்சாவூர் குவார்டெட்டுங்கிறது வந்து ஒரு 18th century ஐ திங்க் அவங்க இருந்தாங்க, 4 பொசிஷன்ஸ். ஸோ அவங்களோட காம்போசிஷன்ஸ் இந்த ஹோல் பரதநாட்டியம் மார்க்கம் ஃபார்மேட்டே அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க டாக்டர் பாலா வந்து எப்படின்னா, ஷீஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ரிசர்ச்சும் இருக்குது. அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கும் அவங்க ஷீ வில் அப்பீல். அதனால நம்மளோட பாரம்பரியம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஒரே ஒரு பாக்கெட்டில் இல்லாமல் எல்லா குளோபலாக இது ஒரு ரீச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல். ஏன்னா டிஜிட்டல், ஆமாம், நம்ம வந்து இப்போது பாரம்பரியம் சொல்லிட்டு அது டிஜிட்டலில் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இட் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ என்ன இப்படி நொடியில் இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து எங்கேயோ உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இது ஸோ குட், ஏஐங்கிறது வந்து இன்னொன்று. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலைன்னா அப்புறம் நம்ம பாரம்பரியங்கிறது வந்து பின்தங்கிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் திங்ஸ் ஆர் ஷேர்ட் வித் த யங்கர் ஜெனரேஷன். அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு குவார்டெட்டுன்னு இருக்காங்களா, அவங்க காம்போசிஷன்ஸ் இருக்கா, இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரு இப்போ வேர்ல்டுங்கிறது ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம கலாச்சாரமும் நம்ம ஆர்ட்டும் நல்லா எல்லாருக்கும் போய் சேரும்.
அவங்களோட நோக்கம் வந்து இந்த ஆத்தென்டிசிட்டி எல்லாமே எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாலும் எடுக்க முடியும். இப்போ இது ஆத்தென்டிசிட்டிங்கிறது தான் அவங்க நந்தினி ரமணி அவங்க கிட்டேருந்து இது கற்றுன்றதுனால அவங்க வந்து பாலமா ட்ரெடிஷன் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் த தஞ்சாவூர் ட்ரெடிஷன் அவங்க தஞ்சாவூர் ட்ரெடிஷன் தவிர அவங்க பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த கிரேட் பால சரஸ்வதி அவங்க அந்த வழி ப்ளஸ் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஸ்காலர். ஸோ இப்போ அவங்களோட ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஒரு பேக்கிங் மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு நல்ல வெயிட் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏனோ தானோ நான் காம்போசர் இன்றைக்கி கம்போஸ் பண்ணி நாளைக்கு கற்றுண்டு அந்த மாதிரி கிடையாது. இது பாரம்பரியமாக வந்து ஈஸியும் கிடையாது. பிகாஸ் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் கடைப்பிடிச்சு but giving it to the younger society, I think it's a great thing. வணக்கம், நமஸ்காரம். 5ஆம் தேதி ஜனவரி இங்கே டேக் தக்ஷிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் இன்னைக்கு காலையில் தஞ்சை an ode to the Tanjore Quartet அப்படிங்கிற ஒரு டிஜிட்டைஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. மதிப்புக்குரிய நல்லி சார், மதிப்புக்குரிய டைரக்டர் ராமஸ்வாமி பவன் அவர், மதிப்புக்குரிய குரு நந்தினி ரமணி அவர்கள், பிரியா முர்லே, கலைமாமணி பிரியா முர்லே அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார். நல்வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா இந்த தஞ்சை நால்வருடைய ஒர்க் எப்படி அப்படின்னா அது வந்து வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். நம்ம எத்தனைலாம் புதுமைகளை நம்ம பண்ணினாலும் கண்டெம்பரரி ஃபியூஷன் அந்த ஒரு மகான்கள் பண்ணினதை நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளால ஏதாவது அதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அதை எடுத்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு புதுமையை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே எடுத்து நாங்கள் கன்சீவ் பண்ண ஐடியா வந்து 2019 அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைம் வந்துருக்கப்போ அதனால எல்லாத்தையும் சகிச்சுண்டு இந்த ஒரு பொருள் இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஒரு பெரிய லெகசி அதுவும் பாலம்மா அண்ட் நந்தினி அம்மாவோட குரு நந்தினி ரமணி அவாரோட ட்ரெடிஷன் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆசையாக ஆர்வத்தோடு சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு நந்தினி அம்மா. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். இதே மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசை. இது வந்து பாஸ்டரிட்டிக்கு நிறைய டான்ஸஸ் யூ கேன் சி யங்கர் டான்ஸஸ் அவங்களுக்கு நிறையா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால நம்மளால் ஆன ஒரு துளி கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் பரதநாட்டியம் வித் த ஹெல்ப் ஆஃப் குரு நந்தினி ரமணி அண்ட் ஆடே டு த Tanjore Quartet. அது வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன் குரு நந்தினி ரமணி அம்மாவோட, எதை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சில ராகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் தஞ்சோர் குவார்டெட்டில் வந்து தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்குலேயும் நிறையா காம்போசிஷன் இருக்குது, సంస్కృతத்துலேயும் இருக்குது. நான் తెలుగుவும் எழுத படிக்க தெரியும். చాలా బాగా మాట్లాడతాను తెలుగు, రాసేనికి చదివేనికి వస్తుంది. అందువల్ల తెలుగు కాంపోజిషన్స్ కూడా కొన్ని తీసుకున్నాము. அதை நான் தெலுங்குல சொல்லி காமிக்கிறேன். நான் எனக்கு அவள் தஞ்சாவூர் குவார்டெட் பண்ணது தெலுங்கு காம்போசிஷன்ஸ் சில எடுத்திருப்போம். அதனால அந்த டிஸ்கஷன்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு எது வந்து நம்ம எடுத்தால் நல்லா இருக்கும், தாளத்தையும் பார்த்து இது ராகங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் அலாரிப்புன்னு ஆரம்பிச்சு ஈஸ்வரம், சப்தம், வர்ணம், கீர்த்தனம், பதம், ஜாவடி, தில்லான அப்படிங்கிற ஒரு கோர்வையாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து எங்கள் குரு டாக்டர் பிரகாஷ்சுப்ரமணியம் அவர்களோட இது ஆசிகள் அண்ட் குரு நந்தினி ரமணி அவளுடைய ஆசிகள் நல்லபடியாக இது வெளியீடு ஆச்சு இன்னைக்கு. அதனால எல்லாமே குரு நந்தினி ரமணி அவளோட டிஸ்கஷன் பண்ணி அவளோட கைடன்ஸில் தான் இது நடந்தது. அதனால இன்னைக்கு அவள் வந்து இருந்து இதை வெளியீடு பண்ணது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட் இல்லை, நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை எடுக்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அபிநயம் ஒரு லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம பத அர்த்த அபிநயம் வாக்கியார்த்த அபிநயம்னு சொல்கிறோம்.
ஒரு பதத்துக்கு என்ன அபிநயம் பண்ண முடியும், கான்டெக்ஸ்டுவலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த தெலுங்குவோட ஸ்லாங் வேற, எப்படி பேசுவா, தமிழில் வேற, சம்ஸ்கிருதம் வந்து ஒரு பியூர் லாங்குவேஜாக இருக்குது. அதனால நம்ம அந்த உடைய ஏஸ்தட்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸருக்கு வந்து வெறும் டான்ஸ் கிளாஸ் போய் பிரயோஜனம் இல்லை. They must be able to speak few vernacular languages. They should have a ardent என்ன ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஒரு பேஷன் டு லேர்ன் லிட்ரேச்சர். ஒன்றும் இல்லை, இப்போ மரணம் எடுத்திருக்கிறது வந்து ராஜகோபால சுவாமியை பற்றி எடுத்திருக்கோம். அப்போ அந்த அந்த கோவில் என்ன, சம்பகாரண்யன்னா என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. துவாரகா ஆஃப் சவுத் அப்படின்னா அதோடைய ஹிஸ்ட்ரி, அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அங்கே இருந்திருக்கா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம அந்த வர்ணத்தை எடுத்தான்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ one aspect is rhythm, another aspect is in literature, another aspect is music, another aspect is the technique of dance in that particular style. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அவங்களே ஸ்பீச்சில் சொன்னாங்க, நந்தினி அம்மா, என்னுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்கு நிறைய ரூம் கொடுத்தாங்க. ஒன்னால் எப்படி இன்டர்பிரட் பண்ண, பிகாஸ் அபிநயம் சொல்லித்தர முடியாது, இயற்கையாக இருக்கணும். அதை வேணால் கிண்டில் பண்ணலாம், இட் வில் பி டார்மெண்ட் அண்ட் யூ கேன் கிண்டில் இட், பட் யூ கேன் நாட் டீச் அபிநயம். இட் இஸ் சம்திங் தட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். ஒரு சாத்விக அனுபவங்கிறது வந்து நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் எல்லாருக்கும். அதனால நிறைய டைம் எடுத்தேன் நான். முதல்ல இந்த பாடல்கள்லாம் எடுத்து அதோடைய எல்லா வார்த்தைகள்லாம் தனியாக எடுத்து அதுக்குன்னே ஒரு பெரிய புஸ்தகமே பண்ணியிருக்கேன் நான். அது புக்கு மாதிரி என் கையால் 100 தடவை எழுதியிருப்பேன் நான். அதனால் ஐம் அ பர்சன் லைக் அ ஸ்மால் சைல்டு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்து அதை பல தடவை எழுதி எனக்கு முதல்ல புரிஞ்சுட்டு, நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தா எனக்கே கன்விக்ஷன் இல்லை, எனக்கே புரியல, அதை நான் பல பேருக்கு நான் ஆடி காமிக்கணும்னா அது எப்படி முடியும்? அதனால என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் வித் த ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் குரு நந்தினி ராமணி. அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் திஸ் டிவிடி இப்போ வெளியே வரும்போதே வந்து பல பேர் எனக்கு எங்கே இந்த டிவிடி கிடைக்கும், எனக்கு ஒரு காப்பி கொடுக்குறேலான்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் ஐ எம் வெரி பர்டிகுலர் தட் திஸ் வில் கோ இன் டு தி annals of some of the biggest libraries in the world, the New York Library and rest of the other place, in the Senate Library in DC, probably even UNESCO. Let's see. ஏன்னா நம்மளோட earlier பிரகதீஸ்வராலாம் யுனெஸ்கோ போயாச்சு. ஸோ இதையும் நான் வந்து இந்த பிரபலமான லைப்ரரிஸில் நாட் ஓன்லி ஃபார் த இந்தியன் ஆடியன்ஸ், யூ ஆல்சோ நீட் டு திங்க் அபவுட் குளோபல் ஆடியன்ஸ். அதனால எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம்.